ஹாய் aspirants, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி 9ஆம் தேதி ஜூன் 2024 வெளிவந்த நம்ம எழுதின குரூப் 4 கொஸ்டினோட ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஜிகேயில் ஃபஸ்ட்டு 25 கொஸ்டின்ஸ். நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் நகராட்சி ஆணையர். வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியது மார்ட்டின் லூதர் கிங். அடுத்து புவியியலில் இருந்து ஒரு ஒன்வேர்டு. இமயமலையுடன் தொடர்புடைய வாக்கியங்கள். சாஸ்கர், லடாக், கைலாஸ் மற்றும் காரகோரம் ஆகிய முக்கியமான மலைத்தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளது. சரி. சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மழையை பெறுகின்றது. சரி. கூற்று 1 மற்றும் 2 மட்டும் சரி. எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது? 2004. மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது டிசம்பர் 10. அடுத்து கூற்று மற்றும் காரணம். இதில் கூற்று மற்றும் சரி, காரணம் தவறு. மத்திய கல்வி அமைச்சகம், இதற்கு முன் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் MHRD, நம் நாட்டின் கல்விக் கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. அடுத்து ஒரு சம்மு தனியாக பார்ப்போம். அடுத்த ஒரு கூற்று காரணம். 2023ஆம் ஆண்டு திறனறி தேர்வு திட்டம் தொடங்கப்பட்டது. ஏனெனில் அரசு பள்ளி மாணவர்களை முதன்மை கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி பயில ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டது. கூற்று சரி, காரணமும் சரி. கூற்று காரணத்தை விளக்குகிறது. அடுத்து 2 சம்மு. பாலூட்டிகளில் பால்பற்களின் அமைவில் காணப்படாதது முன்கடைவாய் பற்கள். கீழ்காண்பவற்றில் எந்த வகை உணவுப் பொருள் புளோய உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறது? ஸ்டார்ச். அண்மையில் தாவரங்களில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சையானது மனிதர்களை தாக்கி நோய் தொற்று ஏற்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது. இதற்கு காரணமான பூஞ்சை கான்ட்ரோஸ்ட்ரியம் பர்பூரியம். கீழ்கண்டவற்றுள் எது குப்தர் காலத்து குடைவரை கோயில் இல்லை? எலிஃபண்டா குகை மகாராஷ்டிராவில் இருக்குது. குப்தர் காலத்து குடைவரை கோயில் இல்லை. எலிஃபண்டா குகை ராஷ்டிரகூடர்கள் காலத்தை சார்ந்தது. அப்போ குப்தர் காலத்து குடைவரை கோயில்கள் எதுலனா உதயகிரி குகை ஒடிசா, அஜந்தா எல்லோரா குகை மகாராஷ்டிரா, பாக் குகை மத்திய பிரதேசம். அடுத்து கூற்று மற்றும் காரணம். கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. அரசமைப்பின் 249வது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும். ஏனெனில் தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் இம்மாற்றத்தை செய்யலாம். அடுத்து தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் கொண்டுவர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். விஜயநகர பேரரசில் அறிமுகமான தங்கம் நாணயம் பகோடா எனப்பட்டது. கீழ்கண்ட கூற்றுகளில் வ.உ. சிதம்பரம் பிள்ளையை பற்றிய சரியான வாக்கியங்கள் எவை? கோபாலகிருஷ்ண கோகலேவின் சீடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. இவர் யாரோட சீடர்னா திலகரோட சீடர். இவர் செக்கெழுத்த செம்மல் என்று அழைக்கப்பட்டார். சரி. இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தார் அப்படிங்கிறது தப்பு. வழக்கறிஞர் ஆவார் அப்படிங்கிறது சரி. 2 மற்றும் 3 4 மட்டும் சரி. 2 மற்றும் 4 மட்டும் ஆப்ஷன் சி. அடுத்து ஒரு சம்மு. அடுத்து கூற்று காரணம். கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. மங்கள மாலை திட்டம் 2012 to 2013 அறிமுகப்படுத்தப்பட்டது. அனாதை பெண்களுக்கு தகுந்த மணமகன் கிடைக்க வழிவகை செய்கிறது. அடுத்து ஒரு சம்மு. அடுத்து இன்னொரு சம்மு. அதுக்கு அடுத்து சயின்ஸ் ஒன்வேர்டு. திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் டார்டாரிக் அமிலம், ஆக்சாலிக் அமிலம் ஆகும். சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கம் பொதுக்கல்வியுடன் ஆசிரியர் கல்வியை இணைப்பது. அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை எனும் புத்தகத்தை எழுதியவர் சசி தரூர். ஹாய் aspirants, இன்றைக்கி நம்ம குரூப் 4 2024 முந்தானத்து நடந்த கொஸ்டின்ஸோட ஜிகேயில் செகண்ட் 25 கொஸ்டின்ஸ் 26 to 50 தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. ஹரப்பர்களால் அறியப்படாத விளங்கியது. ஹரப்பர்கள்னால் யார்? சிந்து சமவெளி மக்கள். நமக்கு தெரியும் சிந்து சமவெளி மக்கள் அறிந்திராத உலோகம் அறிந்திராத விலங்கு குதிரை. ஸோ குதிரை தான் ஆன்சர். கொஞ்சம் தெளிவாக எல்லாம் மன்னிச்சிருங்க. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை
காலவரிசைப்படி எழுதுக. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு பல்வந்த்ராய் மேத்தா குழு, ரெண்டாவது அசோக் மேத்தா குழு, மூணாவது ஜிவிகே ராவ் குழு, நாலாவது எல்எம் சிங்வி குழு. 2, 4, 1, 3 அந்த ஆண்டுகள் ஞாபகம் இருந்தால் ஈஸியாக அந்த கொஸ்டின்ஸ் போட்டிருக்கலாம். அடுத்து சம்மில் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டு தொகை ரூபாய் 10 லட்சம். அடுத்து எந்த புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக ராம்பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஸ்பாகுல்லா கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது? காகோரி சதி வழக்கு. அடுத்து ஒரு சம்மு, 2 சம்மு இல்லை ஒரு சம்மு. ரோம் நாட்டைச் சேர்ந்த மூத்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் இந்தியாவின் முதல் பேரங்காடி என எதை குறிப்பிட்டுள்ளார்னா முசிறி. அடுத்து 1891 அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் நீலகிரி. அடுத்து சம்ஸு. எக்கூற்று தவறானது. டாப்ளர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள். இதில் 1 மட்டும் தவறானது. அப்போ சரியான கூற்றுகள் 2, 3, 4 3மே சரியான கூற்றுகள். சரியான கூற்றுகளை படிப்போம். ஒளி மூலம் எஸ் மற்றும் கேட்குணர் எல் சம இடைவெளியில் நகரும்போது, ஒளி மூலம் எஸ் மற்றும் கேட்குணர் எல் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக நகரும்போது, ஒளி மூலமானது வட்டப்பாதையின் மையப்பகுதியில் அமைந்து கேட்குணர் வட்டப்பாதையில் நகரும்போது டாப்ளர் விளைவு நடைபெறும். அடுத்து பின்வருவனவற்றில் எந்த மாநிலம் சதுப்பு நில யானை மாநில விலங்காக கொண்டுள்ளது? இதில் எதுவுமே ஆன்சர் இல்லை. மத்திய பிரதேஷ் தான் ஆன்சர். சதுப்பு நிலமான வேறு எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரே நிமிஷம், பாராசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எந்த நாட்டில் 2023ஆம் ஆண்டு 49வது G7 உச்சி மாநாடு நடைபெற்றது? ஜப்பான். வங்க பிரிவினையின் போது ரக்ஷாபந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பை தொடக்கி வைத்தவர் ரவீந்திரநாத் தாகூர். தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர் என்று பொறித்து கொண்ட அரசர் பாமன் ஷா. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 9. யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறார்? டாக்டர் B.R. அம்பேத்கர். நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் பகத்சிங். இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையிட்ட ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் தாதாபாய் நவ்ரோஜி. அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்திரர் அதியமான். நெய்யால் எரிநுதுப்பைம் என்றற்றால் கவ்வையால் காமம் நுதுப்பைம் எனல் எனும் குறளில் நுதுப்பைம் என்பதன் பொருள் அவித்தல். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் அன்னி பெசன்ட் அம்மையார் தான் அவர் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு 2 சம்மு. அடுத்து பொறுத்துக. பெருமூளை புரணி உணர்வுகளை பெறுதல். ஹைப்போதலாமஸ் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல். சிறுமூளை உடல் சமநிலை. பான்ஸ் உறக்க விழிப்பு சுழற்சி. மதம் மற்றும் வழிபாட்டு தலங்களை பொறுத்துக. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் புத்தமகம் விகாரா அப்படின்னு. சி 4 ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. ஈஸியாக சொல்லிடலாம், டி தான் ஆன்சர்னு. சமணம் பசாதி, ஜுடாயிசம் சினகாக், புத்த மதம் விகாரா, ஜெராஸ்ட்ரியம் அகியாரி. அவ்வளோந்தாங்க. நெக்ஸ்ட் 25 அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பொறுத்துக. பேஸ்வா பிரதம அமைச்சர், சுர்னாவிஸ் செயலர், நியாயத்தீஸ் தலைமை நீதிபதி. இது ஈஸியாக கஸ் பண்ணிடலாம். நியாயம் நீதிபதி கொடுப்பாரு. பண்டிட் ராவ் தலைமை அர்ச்சகர். நமக்கெல்லாம் தெரியும் பண்டிதர்னா அர்ச்சகர் அப்படிங்கிறது தெரியும். பேஸ்வானா பிரதம அமைச்சர், இதுவும் ஈஸியாக தெரியும். சுர்னாவிஸ் செயலர் மட்டும்தான் இதில் கொஞ்சம் டஃப்பு. அப்போ ஆப்ஷன் பி 4, 1, 2, 3 தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி சரியான கூற்றியது.
52வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1985 அளித்தது கட்சி தாவல் தடை சட்டத்தை. இது சரி. அரசியலமைப்பில் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது அப்படிங்கிறது தப்பு. 10வது ஸ்கெடியூல் 10வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது. அப்போ 2 தவறு. 3 91வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக ஒரு சீர்திருத்தம் செய்யப்பட்டது. சரி. அப்போ 1 மற்றும் 3 சரி. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 52வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1985 அளித்தது. 91வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக ஒரு சீர்திருத்தம் செய்யப்பட்டது. அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் சித்தரஞ்சன் தாஸ். தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் 1926, ராவ் பகதூர் 1930, திவான் பகதூர் 1936 ஆகிய பட்டங்களை பெற்றவர் இரட்டைமலை சீனிவாசன். வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை. ஞானம் கருதினும் கைகூடும். மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும்? காலமும் இடமும். அடுத்து மேக்ஸு. அடுத்து சரியாக பொருந்திய தொல்லுயிரினை தேர்ந்தெடுக்க. டெரிடோஃபைட் லெப்பிடோ கார்பான் அப்படிங்கிறது சரியாக பொருந்திருக்கு. அடுத்து சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடு. இந்திய அரசு 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது. சரி. புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஏப்ரல் 1974 கொடுத்துருக்காங்க. அது தப்பு. 1973 தொடங்கப்பட்டது. அப்போ 2 தப்பாக கொடுத்துருக்காங்க. இந்திய அரசாங்கம் 18 உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளது. இது சரி. இந்திய அரசாங்கம் 18 உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளது. 18 சரி. 16 கொடுத்துருக்காங்க. அது தப்பாக கொடுத்துருக்காங்க. சாரி நண்பர்களை மன்னிச்சிருங்க. ஸோ 3வது தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ 1 மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 1855 மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள ரிஸ்ரா என்னும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டது. மனித மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு நார்வே, செகண்டு ஆஸ்திரேலியா, தேர்டு சுவிட்சர்லாந்து, 4th இந்தியா. அப்போ 1, 4, 2, 3 ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன? கியூனிஃபார்ம் கல்வெட்டு மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்பை குறிப்பிடுது. அடுத்து கீழ்காணும் கூற்றுகளில் அரசு நெறிமுறையிருத்தும் கோட்பாடுகளை பற்றிய சரியான கூற்றை கண்டறிக. சட்டப்பிரிவு 36 51 வரை அரசு நெறிமுறையிருத்தும் கோட்பாடுகள் பற்றி கூறியுள்ளது சரி. டாக்டர் B.R. அம்பேத்கர் இதனை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என விவரிக்கிறார். சரி. இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது தப்பு. 1 மற்றும் 2 மட்டும் சரி. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து பின்வரும் கூற்றுகளில் தீரன் சின்னமலையை பற்றிய சரியான கூற்று எது? தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவார். சரி. இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர் ஆவார். சரி. அடுத்து 3வது தப்பாக கொடுத்துருக்காங்க. 1 மற்றும் 2 மட்டும் சரி. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார்? தொழில். அக்காய்சின் இந்தியா மற்றும் சீனாவிற்கு இடையே சர்ச்சைக்குரிய பகுதியாக உள்ளது. அடுத்து சம்மு 174 பொறுத்துக. கேனிமீட் சூரிய மண்டலத்தின் மிகப்பெரிய நிலவு. டைட்டன் சூரிய மண்டலத்தின் மேகங்களுடன் கூடிய நிலவு. நெப்டியூன் பச்சை நிற விண்மீன் போன்ற தோற்றம். ட்ரைட்டான் அதன் கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும். அடுத்து ஒரு கூற்று காரணம். கூற்று இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் 2014 அறிமுகமானது. சரி. காரணம் ஏனெனில் இதன் முக்கிய நோக்கம் உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பதும் மற்றும் நாட்டிற்கான முதலீடுகளை அதிகரிப்பதே ஆகும். காரணமும் சரி. கூற்று மற்றும் காரணம் சரி.
காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர்.